ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நோ கேமர் மிஸ்டர் காட்டுப்பூச்சி. இப்போ நம்ம ஃப்ரீ ஃபயருக்குள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்னடா மேட்ச் போடுற அப்படின்னு, இன்றைக்கி என்னடா 2 வீடியோ போடுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாளாக வீடியோ போடல, அதனால தான் இன்றைக்கி 2 வீடியோ. ஏன்னா வந்தோடனே அதே ட்ரெஸ்ஸில் நிற்கிறானே அப்படின்னு அந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்த்தேன். அதோட அலோவுக்கு படுக்க போட்டுட்டு நான் பாத்ரூம் போயிட்டேன். அதனால் அலோவுக்கு அந்த ட்ரெஸ்ஸோடையே நிற்கிறான். இப்போ அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வந்துடலாம். என்னடா அன்னியன் கெட்டப்பு முடி, அன்னியன் கெட்டப்பு பஞ்சகச்ச வேட்டி, ஒரு கைதி ஷூக்கு போட்டுட்டு இந்த பேண்டை போட்டுவிட்டு எனக்கு பாகுபலி கட்டம் போட்டு கொடுத்து வந்தாச்சு அலோக்குக்கு. இப்போ கிளாசிக் மேட்ச்சில் சங்கு சக்கரம் புஷ்வானம் ராக்கெட்லாம் விட்டுருக்காங்கண்ணா, போயிட்டு பெருக்கிக்கிட்டு வந்துடுவோமா. அதனால் இப்போ கிளாசிக் மேட்ச் போடுறோம். பெர்முடா அதிகமாக இந்த ராக்கெட்டு இதெல்லாம் என்ன செய்யிட்டுருக்கோம்னா ரிம்லாம் வில்லேஜு, அதுக்கப்புறம் அப்சர்வேட்டில் அப்படியே கொட்டி போட்டிருக்குறாங்க. ஆனால் அப்சர்வேட்டரியில் கொட்டி போட்டிருக்கவங்க எல்லாம் அப்சர்வேட்டருக்கு போயிடறாங்க. நம்மளுக்கு ஒன்று கூட கிடைக்காது. நம்ம போயிட்டு பவரை கட்டிட்டு நம்மளுக்கு பின்னாடியே அடித்து போட விட்டுருவாங்க. அதனால் நம்ம இங்கே கிளாக் டவருக்கு பக்கத்தில் ஓரமாக இறங்கி அங்கேருந்து ரிம்னா வில்லேஜ் போயிட்டு பொறுக்கிக்கிட்டு அப்படியே கிளாக் டவர் வந்து கிளாக் டவருக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் பாய வச்சு படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே வருதோ அங்கே பார்க்க வேண்டியதான். இந்த இப்போ லாபியில் ஹாப்பி தீபாவளின்லாம் எழுதி விட்டுருக்குறாங்க. எல்லாம் யார் காசு? புஷ்வானம்லாம் நம்ம காசு, நம்ம டைமண்ட் டாப் பண்ணுற காசு தான். புஷ்வானத்தை வாங்கி விட்டுருக்குறாங்க. இன்னும் 4-5 விட்டு தொலைஞ்சா என்ன, யார் கரேனா கரண்ட்டு காசு மாட்டான், வெறும் 6 தான் விட்டுருக்கேன். இப்போ உள்ளே வந்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ளைட்டு ஓட்டுற ஒரு அண்ணன் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் தான். அதனால் கொஞ்சம் மெதுவாகவே ஓட்ட ஆரம்பிக்க சொல்லியிருக்கேன். நான் சொன்னதுனால கொஞ்சம் மெதுவாக ஓட்டுற தலைவர், இல்லாட்டி இவ்வளோ நேரம் அங்கே போயிருப்பார், அப்சர்வேட்டரிக்கு போயிருப்பார் இவ்வளோ நேரம். இது மாஸ் எலக்ட்ரிக் வழியாக ஓட்டிகிட்டு இருக்காரு இன்னைக்கு அண்ணன். நம்ம அப்படியே இந்த கிளாக் டவர் அந்த சைடு ஓரமாக இறங்கி அப்படியே ஓடி போயிடும் நம்ம வில்லேஜுக்கு. ஸ்கேட் போர்டு புதுசாக இருக்கே, எப்படி கிடச்சிச்சின்னு எனக்கே தெரியலை. எங்கேருந்து வாங்கினேன் இதை? ஆனால் டைமண்ட்லாம் கொடுத்தாங்களே, அதை ஓசியில் தான் கொடுத்தாங்க, எனக்கே மறந்து போச்சு. இது பேராசூட் வந்து இந்த ஐயோ அவன் பேர் மணி ஹெயிஸ்ட்டு இதில் கொடுத்தது. எனக்கே எல்லாம் மறந்து போச்சு கொஞ்ச நாளாக வராதனால. இறங்கி கொண்டு இருக்கிறோம். பாண்டா பரான்னு படுத்துக்கிட்டு வர்றாரு, விடக்ஸை கட்டிக்கிட்டு. வீட்டு மேலே இறங்கி உள்ளே போக வேண்டியதான். போட்டு ஜம்ப்பு உள்ளே வந்தாச்சு. ஃபஸ்ட்டு என்ன level 3 பிராக்கு ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன கிடைக்க போகணும் பார்ப்போம். அடுத்து என்னது G18. அடுத்து என்னது, சீக்கிரம் ஓடுறா தம்பி. அளவுக்கு உனக்கு 500 டைமண்ட்லாம் பெருசா. 500 இங்கே இருங்க. நானும் ஒன்றும் இல்லைன்னு வந்துட்டேன். இந்த சைடு ஓரமாக ஒழிச்சு போட்டிருக்கிறேங்க. உனக்கு அளவுக்கு உனக்கு எவ்வளோ டைமண்டு கொடுத்து வாங்கினா நீ என்னப்பா அளவுக்கு வேகமாகவே ஓட மாட்டேங்கிற போப்பா. ரொம்ப சங்கட்டமாக போச்சுப்பா உனக்கு 500 டைமண்ட் வாங்கி கொடுத்து வாங்கினது. அந்த சைடு MP பாட்டி போட்டு வச்சுருந்தாங்க. இப்போ கீழே வந்துருங்க. நம்ம அண்ணே தெரிஞ்ச அதனால தான் எனக்காக இங்கே ராக்கெட் போட்டிருக்காரு. வெளில எடுத்து குத்தி வைக்கலான்னு பார்த்தா வெளில குத்த முடியலை, உள்ளதையே தான் இருக்குமா. எனக்கு தெரிஞ்ச அண்ணே வரும், அதனால தான் இங்கே ராக்கெட் போட்டிருக்காரு. நான் இறங்குற இடத்துல இல்லாட்டி எங்கே அப்சர்வேட்டரி கொண்டு போய் போட்டுருவார். ஃப்ளைட் ஓட்டுறவர் எங்கள் பக்கத்து வீட்டால் தான், அவங்களுக்கு தெரிஞ்சவர் தான். ஆனால் இங்கே போடுங்கண்ணேன்னா போட்டுருவார் தெரியுமா. இங்கே ஒரு லேண்ட்மைனை வச்சுட்டு போவோம், எவனாவது வந்தால் சாகட்டும் அப்படின்னு இங்கே வச்சுட்டு பக்கத்து வீட்டில் போயிட்டு பார்ப்போம். பக்கத்து வீட்டில் ஒரு M4 அவனு அதான் ஏற்கனவே இருக்கே. மாடிக்கு ஏறு. இங்கே செகண்ட் லெவல் பேக்கு கிடக்கு. மாடிக்கு ஏறி கொண்டு இருக்கிறோம். இங்கே இந்த மனுஷன் பொம்மை இதெல்லாம் இங்கே போட்டு தெரிஞ்ச அண்ணனால இங்கே வருங்க. எனக்கு தெரியும் அவரை பற்றி, எங்கள் அண்ணே எனக்கு தெரிஞ்ச அண்ணங்கிறதுனால இறங்குற இடமெல்லாம் ராக்கெட் போட்டிருக்கிறாரு. இந்த மண்டையை இங்கேயே குத்தி விட்டு போயிடுவோம். இதெல்லாம் என்னத்துக்கு கையில் எடுத்துக்கிட்டு அப்படின்னு இங்கேயே குத்தி விட்டாச்சு தலைவரை. அப்படியே நிற்கிறாரு. பக்கத்தில் இருக்கிற 2 கொட்டால் என்ன இருக்குது, மெடிக்கிட்டு பேட்டு. உங்களுக்கு பார்த்துலாம். என்னடா டைமண்டு 500 டைமண்ட் டாப் பண்ணாதான் உனக்கு இந்த எமௌண்ட்லாம் கொடுப்பாங்களே, ஏன்டா அதெல்லாம் உனக்கு கிடைக்கல அப்படின்னு கேட்டால், நம்ம லெவலில் பஸ் தானே போட்டோம் 190 ரூபாய்க்கு 800 டைமண்டு. அது 800 டைமண்டு கொடுத்து அளவுக்கு வாங்கி
சைடில் இந்த எமௌண்ட் 299 டைமண்ட் ஒன்லி அப்படின்னு கரையணக்காரன் காசை பிடுங்க டைமண்டை பிடுங்கிறதுக்கு வாங்கினேன். நான் தெரியாதனமாக தொட்டு விட்டேன். 800 டைமண்டு அட்டதையும் க்ளோஸு. இங்கே வாங்க, இந்த டென்ட்டு கொட்டை அங்கே எங்கேயோ கூரை விடா போட்டிருக்குறாங்க. இன்னமும் கரண்ட் காசு மட்டும் கூரை விடா போட்டு வச்சுருக்கிறேன். ஒரு ஓட்டு விட கட்டி வச்சானடா. ஐய் கரணா அரவா என்ன நீ வந்துடுவேன், சிங்கப்பூருக்கு வந்துடுவேன். வந்து அப்புறம் எல்லா கூரை வீடு எல்லாத்தையும் பிச்சு போட்டுட்டு கஜா புயலை கொண்டாந்து விட்டு பிச்சு போட்டுடலாம். சரிங்களா? இங்கே ஒரு ராக்கெட் போட்டிருக்காரு. நான் சுண்ணெல்லாம் எனக்கு தெரியும்னா அண்ணனே, அதனால் என் நல்ல மனசுக்காக நோப் கேமர் காட்டுப்பூச்சி நல்ல மனசுக்காக எனக்கு நான் சொல்கிற இடத்துல அண்ணே ராக்கெட் போட்டுருவார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே எப்போ இங்கேன்னா ரிம்னான் வில்லேஜில் இறங்குனாலும் நான் சொல்லிடுறேன். என்கிட்ட எனக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு விட்ருங்க. ஆனால் இந்த மட்டும் நான் இங்கே ரிம்னான் வில்லேஜில் இறங்கி ராக்கெட் எடுக்கணும், ராக்கெட்டே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும், நான் அண்ணன் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். அண்ணே நம்ம சப்ஸ்கிரைபர் வராரு, 4-5 ராக்கெட்டை போட்டுவிடுங்க அப்படின்னு சொன்னால் அண்ணன் போட்டு விட்ருவாரு. சரிங்களா? என்னோடய பெஸ்ட்டு கன் AN-94 எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். பக்கத்து வீட்டில் தான் இப்போ கிரானைட் போட்டிருக்குறாங்க. 2 கிரானைட் இருக்குது. எனக்கு ஒரு ரிம்னான் வில்லேஜில் இறங்குனேன்னே எனக்கு ஒரு ராக்கெட் ஒன்று மொத்தையும் சொல்லுங்கள். நான் ஃபோன் பண்ணி அண்ணன் சொல்லி அண்ணன் ஒரு 10 ராக்கெட்டை போட்டு விடுங்க, நீங்கள் போய்ட்டு எடுத்துங்க. 10 ராக்கெட்டு கிடக்கும். சரிங்களா? ஒரே இடத்துல போடணுன்னாலும் போட்டு விட சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஒரே இடத்துல போட்டோன்னாலும் போட்டுடலாம். சரிங்களா? எனக்கு ஒரு கமெண்டை ஒத்தையும் போட்டுவிடுங்க. அந்த மட்டும் இங்கே இறங்குனேன் ராக்கெட்டு போட்டுப்பா அப்படின்னு அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சோன்னா போட்டுருவார். நான் வேறு தெரியாதனமாக அந்த அலோக் பட்டனை அனுப்பிவிட்டேன். இங்கே என்ன மெடிக்கிட்டு இருக்குது. SMG அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க, MP பட்டி உறிஞ்சிடும், செம்ம உறிஞ்சிடும் SMG. சரி இறங்கடா தம்பி. பக்கத்து வீட்டில் என்ன இருக்குது? G18. இந்த ஃப்ளாஷிங் பாம்பு, பராங்கு, ஓடிக்கொண்டே எங்கே போகிறேன்னு தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கிறான். அந்த ட்ரம்மெல்லாம் இந்த சவுப்பு ட்ரம்முக்கிட்டெல்லாம் உடச்சு விட்ருங்க. நீங்கள் தெரியாது, அங்கே போய்ட்டு பக்கத்தில் இருந்தீங்கன்னா உங்களை முடிச்சுட்டேன். இங்கே இருங்க அண்ணே, சொன்னேன்ல அண்ணே நீங்கள் ரொம்ப நல்ல அண்ணே, உங்களுக்கு நான் 500 ரூபாய்க்கு டாப் பண்ணி விட்டுறேன், கவலைப்படாதீங்க. எனக்காக ராக்கெட்லாம் போட்டிருக்கேல, ஓகேங்களா? கிளைடர் இருக்குது. படா இப்போ இங்கே லூட் அடிக்க வந்தோன்னா எவனாவது அந்த வீட்டில் இருந்தால் நம்மளை போட்டு தள்ளிடும். அதுக்கு தான் இந்த இதை உடைக்கிறது. எல்லாம் பேக்கு லெவல் 3 பேக் வச்சாலும் எல்லாம் ஃபுல்லாகி தொலைஞ்சிருது. ஓடுகிறோம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ராக்கெட்டு புஷ்பம் நம்மளாம் எடுத்து நான் கொளுத்திடுவேன். பிஜிலி ஓடி போட்டுருக்கூடாது. பிஜிலி ஓடி சின்ன பசங்க வெடிக்கிற அந்த சின்ன பசங்க கொளுத்துற ராக்கெட்டு சங்கிச்சுக்கிறோம்லாம் நம்மளுக்கு எப்பயும் ஒத்தப்படி தான், பிஜிலி ஓடி தான். சும்மா கையில் பிடிச்செல்லாம் தூக்கிடுவோம். கையில் பிடிச்சி நம்ம பல்ல லைட்டாக ஒரு சூட்டாக போதும், கத்திக்கிறோம். சரிங்களா? அடுத்து போட்டுக்காக ராக்கெட்டு இப்படி அமுக்கு டுமுக்கு அம்மாள் டுமால் தான், ரொம்பப்பா டுமுக்குடுப்பா தான். ராக்கெட்டை எடுத்தாச்சு. இந்த வீட்டுக்குள்ளே என்ன இருக்கிறது அப்படின்னு SGM இது தேவையில்ல. ஷாட்கன் வச்சுருந்தாதானே ஒரு M10 போட்டிருக்கிறதுக்கு டபுள் புல்லட் ஷாட்கன் போட்டிருந்தாலும் அது எடுத்துகிட்டு போயிருக்கலாம். என்னண்ணே ராக்கெட் போட சொன்னேன், அடுத்த வாட்டி டபுள் புல்லட் ஷாட்கன் வேணும்ண்ணே எனக்கு போட்டு விட்ருங்க. ரிம்னான் வில்லேஜில் அடுத்த வாட்டி இங்கே தான் வருவேன், இங்கே தான் நிறைய கிடைக்கிது. நீங்கள் சொன்னால் போட்டு விட்டுறீங்க ஈஸியாக. சரிங்களா? இந்த வாட்டி போட்டு விட்ருங்க. இந்த SMG எடுக்க முடியாது விட போயிட்டு போகுது. அச்சோ ஜோனு ஓடுறா கைப்புள்ள, ஓடுறா கட்டுப்பூச்சி ஓட்டு டும்பப்பா டும்குடுப்பா தான். அப்படி என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம். நீச்சல் அடி
டுமுக்குடுப்பா தான். ஃப்ளைட்டு போணுச்சு. நம்ம அண்ணன் பேராசூட் தான் ஓட்டுவார். ஃப்ளைட்டு ஓட்டுறவரும் நம்மளுக்கு தெரிஞ்ச அண்ணன் தான். எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டு தான் சொல்லுங்க, போட்டு விட்டுறலாம். பார்த்தீங்களா, ஜோனு கொண்டு வரவர் நம்ம தலைவர் தான். பார்த்தீங்களா, நான் ஜோனுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன்னொன்னே டபக்குன்னு நிப்பாட்டிட்டாங்க. அதனால் போயிட்டுருப்போம். இந்த 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 சுற்றுலாவை பார்த்துட்டு நான் எவனோ லேண்ட்மைன் வச்சுருக்காங்கிறவனோ கன் எடுக்க போனேன். கடைசியில் இந்த நெக்ஸ்ட்டு சேஃப் ஜோன் எங்கேன்னு காட்டுறது இது. 11 அளவு வந்துடுச்சு அதுக்குள்ளேயும். ராக்கெட் இங்கே ஒன்று போட்டுருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தேன். நீங்கள் வேற லெவல்ண்ணே, நீங்கள் வேற லெவல். அண்ணனுக்கு பாராட்ட போட்டுவிட்டு பேக்கில் ராக்கெட் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இப்போ நம்ம நேராக ஓடிக்கிட்டு இருக்கான். ஹேங்கரில் ஏறி அந்த டவர் மட்டும் இருக்கிறதுல ஏறி லேடிலேருந்து பறக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் சோனை கொண்டு வந்துட்டார். அண்ணே உனக்கு நான் எவ்வளோ தாண்டா தம்பி உதவி செய்கிறேன். அண்ணன் என்ன சொல்கிறாருண்ணா, உனக்கு நான் எவ்வளோ தான் தம்பி உதவி செய்கிறது. உனக்கு உதவி செஞ்சு என் சம்பளத்தில் பாயை கட் பண்ணிட்டாரு நமக்கு அரேனா ஓனரு அப்படின்னு சொல்கிறாரு அண்ணே. அதனால் அண்ணே நீங்கள் ஜோனை ஊற்றி நீங்கள் எவ்வளோ வேகமான கொண்டு வாங்க. நான் கெல்லியை வச்சுருக்கேன். அவ்வளோ வச்சு ஓடிடுறேன் வேமா. அப்படியே ஆயா கெல்லி ஓடுறி வேமா, அப்படியே ஆயா வேமா ஓடுறி அப்படின்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருக்கா ஆயா. இந்த டவர் மேலே ஏறி லைட்டரை வச்சு பறப்போம். ஏறி கெல்லி, ஜம்ப் பண்ணுறி கெல்லி, அப்படியே கெல்லி ஓடுறா விட்டுச்சு என்று ஓடிக்கொண்டு இருக்கிறார் நம்ம அலோக் கெல்லியை வைத்து. அப்படியே இந்த வீட்டு மேலே இறங்கிடுவோம். இறங்கிட்டேன். தலைவன் வேற லெவல்ப்பா, தலைவன் நீ வேற லெவல். ஏற்பாது மேலே நல்ல வேலை. வேணா கீழே விழுந்திருப்ப தம்பி. என்னப்பா தம்பி போப்பா. இங்கே லூட் அடிக்க வேணாது வருவான், அவனை வச்சு போட்டுற வேண்டியதான். உட்காந்துருப்பான். அந்த இங்கே ட்ரம் இருக்குன்னு நினச்சி நான் பாடி சுட்டுக்கிட்டு இருக்கிறேன். சவுப்பு ட்ரம்மை உடச்சுடலான்னு. கடைசியில் சவுப்பு ட்ரம் இல்லை, அது பைக்கு. உட்காந்து இருப்போம். படுத்துக்கடா. கிளாக் டவரில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஜோன் வந்ததுக்கப்புறம் ஓடலாம். சரிடா தம்பி, சரிடா. ஏய் அங்கே இருங்க, நம்ம இருக்கிற திருவிழா தெரியாமல் ஒருத்தன் ஒளிஞ்சிக்கிட்டு வந்து பவரை கட்டிக்கிட்டு இருக்கிறேன். பராக் பார்த்துக்கிட்டு பவரை கட்டிக்கிட்டு இருக்காரு. அடித்து பவுண்டி டோக்கனில் என்ன இருக்குன்னு பார்க்க முடியாது. அதுக்குள்ளேயும் இங்கிட்டு ஒருத்தன் லூட் அடிக்க வந்துட்டேன். அந்த இறங்க ஓடியாடுறான் மண்டையன். அப்படி நம்மளை பார்த்துட்டேன். நம்மளுக்கு எனர்ஜி குறைஞ்சிருச்சு. இதுக்கு மேலே போனால் நம்மளை போட்டு தொலைவேன். அவன் குளோவால் போட்டேன். நம்மள்கிட்ட ஒன்று தானே இருக்குது. சரி, இந்த ஃப்ளாஷ் பாம்பை போட்டுடலான்னு பார்த்தா சாணியாக இது இந்த இதில் தான் ஸ்மோக் ஃப்ளாஷ் பாம். இந்த இதில் ஒருத்தன்னா வெடிக்கும் போல் கிளாஸ்க்கு வரல. இதில் வெடிக்க மாட்டேன்ருச்சு. மெடிக்கிட்ட போட்டுட்டு உட்காந்து இருக்கிறோம். அவன் நம்ம முட்டாள்னு நினச்சிக்கிட்டு அங்கிட்டு குளோவால் போட்டு இங்கிட்டாலாம் ஓடியாடுறான். இங்கிட்ட வந்துட்டான். அவன் கடைசியில் எங்கிட்ட ஓடினானே தெரியாது. நம்மளை பார்த்து பயந்து ஓடிடுவேன். அதனால நம்ம உட்காந்துருக்கான். அவன் பயந்து ஓடிட்டான் நம்மளை பார்த்து. சொன்னோம்ல நம்ம தான் ப்ரோ பிளேயர் ஆச்சே. நம்ம சேனல் நேம் என்ன மாற்றலான்னு, நோப் கேமருங்கிற சேனல் பேரை என்னம்மா மாற்றலான்னு ஒரு பேர் சொல்லுங்கள். நீங்களே மாற்றிடலாம். சரிங்களா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? சொல்ல மாட்டேன். இந்த காட்டுப்பூச்சிக்காக லைக் பட்டன், ஷேர் பட்டன், கமெண்ட் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் எல்லாம் நல்லா தேயிற வரையும் நல்லா தேய்ச்சி விட்ருங்க. சரிங்களா? நம்ம கீழே குடிக்கிறதா இல்லை மேலேயே டேரா போடுறதான்னு பார்த்துட்டு கீழே குடிச்சாச்சு. பவுண்டி டோக்கனில் என்னதான் இருக்குன்னு போயிட்டு பார்க்கணும். அதுக்குள்ளே அவன் அங்கிட்டு வந்து நம்மளை போட்டானா நின்று அவன் இருக்கானா இல்லையான்னு பார்க்கணும். இந்த பைக்கில் தான் வந்து தலைவர் இங்கிட்டு வந்து நின்னது, நம்ம இருக்கிறது தெரியாமல். போயிட்டு இங்கிட்டு இருக்கானான்னு நல்லா சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருவோம். இது இந்த வீட்டு மேலே இருந்தாலும் இருப்பான். இருந்து நம்ம ஸ்கோப் போட்டானா என்ன பண்ணுறது? அதனால் அந்த வீட்டு மேலே ஏறி உட்காந்துட்டு ஒரு லேண்ட்மைனை வச்சுருவோம். அங்கே சீக்கிரம் வச்சுட்டோட அளவுக்கு, இல்லாட்டி நீ அதுலேயே வந்து தைச்சு போயிடுவேன். ஓகே, டும்போப்பா டும்மு கொடுப்பா தான். அவன் இருக்கிற மாட்டான் தெரியலை. நம்ம இந்த மூக்கு பொடியை எடுத்துக்கிட்டு இங்கிட்டால ஓடிடுவோம். வந்தானா அவன் லேண்ட்மைனில் வந்து சாவட்டும்.
அப்படின்று பார்த்து கொண்டு எகிரா கைப்புள்ள அப்படின்னு எகிரியாச்சு. இப்படியே நேராக போயிட்டு பவுண்டி டோக்கனில் போய் அது என்ன இருக்குன்னு பார்க்கணும். இந்த பவுண்டி டோக்கனில் என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்குள்ள ஆயாவுக்கு வயசே ஆயிரும். ஏற்கனவே வயசான ஆயா தான் நம்ம கேள்வி. ஐயோ குளோவால் எடுக்க முடியே, கட்டுப்பூச்சி ஓடுறா ஓடுறா ஓடுறா. போயிட்டு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து போட்டு குளோவாலையாவது எடுக்கண்டா. இந்த ஏஆர்மாவும் 2 மெடிக்கிட்டையும் போட்டு விட்டு ஏஆர்மாவை எடுத்துக்கும், மெடிக்கிட்டு வேணாம் அப்படின்று சொல்லிவிட்டு குளோவாலை எடுக்க வந்தாச்சு. இன்னும் ஒரு குளோவால் தான் எடுக்க முடிச்சு. இங்கே குளோவாலையை காணும் ஒன்றத்தையும். என்னடா தம்பி இப்படி பண்ணுறீங்களே, ஒரு ஜம்பை போட்டு வந்து திரும்ப எடுப்போம். சுற்றி சுற்றி பார்த்துக்கணும், இல்லாட்டி அவனா வந்து போட்டுருவேன். அதனால குளோவாலை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இல்லை எவ்வளோ இருக்கோ அள்ளி போட்டுட்டு போக வேண்டியதாங்க. யார் காசு? கரணா அப்புண்டு காசு தான். அதனால் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். ஓடுறா கட்டுச்சி. ஜோன் நெக்ஸ்ட் ஒன்று எங்கே? அங்கேயா? டவர்லேருந்து ஒருத்தன் பவரை கட்டிக்கிட்டு இருக்காங்க. டவர்லேருந்து பவரையா கட்டுற? டாய் ஆயா விட்டு அடிக்க சொல்லுவேன், சரியா? அண்ணன் வரேன். அண்ணன் மேலே ஒரு புல்லட்டு படக்கூடாது. பட்டுச்சுன்னா நான் பட்டுன்னு அடிச்சு பொட்டுன்னு போட்டுருவேன், சரியா? எப்படி பட்டுன்னு அடிச்சு பொட்டுன்னு போட்டுருவேன். ஓடுறா டாய். டவரில் இருக்கிறவனே பவரை கட்டுறியா? உனக்கு ஆப்போசிட் டவரில் வந்து நானும் பவரை காட்டுறேன். ஐயோ கெல்லி நீ போடுறேன்டி மல்லி. போடுறா கட்டுப்பூச்சி என்று ஓடிக்கொண்டே இருக்கிறோம் ஆயா கெல்லியை வச்சு. ஆயா வர வர வேகமாக ஓட மாட்டேங்கிறா, வயசாகி போச்சு. அதனால் நம்ம அண்ணன் நம்ம கிழவன் நம்ம கிழட்டு பைய ஜோசப்பையாவது எடுத்துகிட்டு வரணும். ஆயாவுக்கு வயசாகி போச்சு, அதனால் ஓட மாட்டேங்கிறான். இந்த கிழட்டு பைய ஜோசப்பை கூட்டிகிட்டு வந்து அவனாவது ஓடுறானான்னு பார்க்கணும். ஓடுறது நல்ல ஆயா நல்ல கிழட்டு பைய தான் நல்லா வேகம் ஓடுறாங்க. ஆப்போசிட் டவர்லேருந்து பவரை கட்டுறியா? ஏறா சோன்னு நம்மளுக்கு நேரம் பேசினது கேட்டுச்சுன்னா இறங்கி உடையில மண்டையிலே அடிப்பானே என்று நம்ம முடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். ஜோன் வர்ற வரையும் இங்கே உட்காந்து பவரை காமிச்சிட்டு 3 அளவு தான் இருக்குது. அங்கிட்டு நம்ம அண்ணன் கீழே பாம்பு போட்டார். அண்ணே என்னண்ணே இந்த தீபாவளிக்கு பிஜிலி வெடி விட்டுட்டு இல்லைண்ணே? எனக்கு ஒரு பிஜிலி வெடிண்ணே. அடுத்த வாட்டி வரும்போது பிஜிலி வெடி, சரியா? நம்ம சப்ஸ்கிரைபர் வந்தால் ஒரு 4-5 இது போட்டு விடுங்க. சப்ஸ்கிரைபர் எடுத்துக்கொண்டு போய்ட்டு வீட்டில் வச்சு வெடிக்கட்டேன். பிஜிலி வெடி நம்ம பாண்டாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பாண்டா அங்கிட்டு நிற்கிது. பவரை கட்டுறியா? அந்த வந்துக்கிட்டு இருக்கேன்டா. வந்து நானும் பவரை கட்டுறேன்டா. டவரில் இருக்கிறவனே வந்துட்டேன்டா. வந்துட்டேன். இங்கே ஆளை காணும். அப்பா குறுக்கால வந்துட்டான்யா. போடு 22 வச்சு பிள்ளை தப்பிச்சான். இப்போ இருக்கிட்டலாம் பயங்கரமாக வச்சுருக்காரு தலைவர். மெடிக்கிட்ட போட அழகு பவரை போட்டானா அந்த ஒருத்தன் எங்கே இருக்கான்னு பார்க்கணும். இந்த ஒருத்தன் பவரை கட்டுறவனே ஒருத்தன் இருக்கிறேன். நம்மளோட பெரிய ப்ரோ பிளேயராக இருப்பேன். அதனால் நம்ம வாய முடிக்கிட்டு இருக்க வேண்டியதான். நம்மளோட பெரிய ப்ரோ பிளேயராக இருந்தால் நம்ம அடிச்சு விடுவான். அதனால் அண்ணே பாம் அப்போ குளோவால் எக்கச்சக்கமாக வச்சுருக்காரு தலைவர். ஜோனு வேற வந்துக்கிட்டு இருக்கு. MP40 ட்ராகை வச்சுருந்தேன், ட்ராகை எடுத்துக்கிட்டாச்சு. இங்கே அந்த மாடி வீட்டில் தான் இருக்கேன் அண்ணன். நம்ம அண்ணன் மாடி வீட்டில் தான் இருக்கார். அதனால் 14 குளோவால் இருக்குது. குளோவாலை போட்டு ஓட வேண்டியதான். ஜோனு வேற வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இங்கேயே குளோவாலை போட்டு உட்காந்துட வேண்டியதான். அச்சோ ஜோனு ஓடுறா கைப்புள்ள ஓடுறா. போடு அளவு போடு. நம்ம அண்ணன் அளவுக்கு இப்போ தான் யூஸ் ஆகாது. ஜோனில் மாட்டிக்கிட்டா. குளோவாலை போடு. பவரை கட்டுறியா? டவரில் நின்றுக்கிட்டே அந்த அன்னைக்கிறான். பின்னாடி அடிச்சிட்டாயா? போடு பாம்பு போச்சா? முடிச்சிட்டான். எங்கிட்டுப்பா தலை எம்ஐ டியூப் வச்சுட்டு இருக்கிறான் தான் அடிச்சிட்டாரு. சரி பரவாயில்லப்பா.
நம்ம பக்கத்து பையனும் விட்டு வச்சேன். போயா எழுதுறீங்களா? சரி எழுதுங்க. நீ பாரு உன் பூனையை பாரு பராக் பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம வந்ததுக்கு 6 ராக்கெட் எடுத்துட்டோமே. தீபாவளி வேறு வருது. எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹேப்பி தீபாவளி. 6 ராக்கெட்டு. இத்துடன் உங்களிடம் விடைபெறுவது மிஸ்டர் காட்டுப்பூச்சி நோ கேமர். நன்றி வணக்கம். சப்ஸ்கிரைப் முக்கியம் தம்பி.